ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலையாள தமிழச்சி சேனல். இன்றைக்கி நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக போன மேகாலய ட்ரிப்பில் உள்ள முக்கிய இடங்களை தான் பார்க்க போகிறோம். முதல்ல ரூட் பிரிட்ஜ். மிக நீளமான இடத்தில் மக்கள் பல நூற்றாண்டுகளாக வலுவாக நிற்கக்கூடிய மரத்தின் வேர்களில் இருந்து வாழும் பாலங்கள் வளர்க்கின்றார்கள். வாழும் ரூட் பாலங்கள் மேகாலயின் மிக அழகான உறுதியான பாரம்பரிய தலங்களில் ஒன்றாகும். இந்த தலங்கள் சமீபத்தில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஃபிக்ஸ் எலாஸ்டிகா அத்திப்பழ வகையைச் சேர்ந்த ஒரு இளம் காற்றோட்டமான வேர்களை கொண்டுள்ளது. அவை கட்டி முறுக்கப்பட்ட மற்றும் பாலம் போன்ற அமைப்புகளாக வடிவமைக்கப்படலாம். இதில் சில 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவை. மரத்தின் வேர்கள் பாலத்தை ஒத்தி இருக்க 10 முதல் 30 ஆண்டுகள் ஆகும். அது பல நூற்றாண்டுகள் வாழக்கூடியது மற்றும் ஒரே நேரத்தில் 35 பேருக்கு மேல் நிற்கும் அளவுக்கு உறுதியானது. அவை பின்னி பிணைந்த வேர்களால் ஆனது. இந்த பாலங்கள் பல நூற்றாண்டுகளாக நிலத்தின் பழங்குடி மக்களால் காசி மற்றும் ஜைந்தியர்கள் கட்டப்பட்டுள்ளன. கடப்பதற்கும் இதை மக்கள் பயன்படுத்தியுள்ளனர். பாலங்களை இந்திய ரப்பர் ஃபிக் எலாஸ்டிகா மரத்தின் வேர்களை கொண்டு பயன்படுத்தியிருக்கின்றார்கள். சுமார் 3000 படிகளுக்கு மேலாக செல்ல வேண்டும். பெரும்பாலும் ரூட் பிரிட்ஜுகளை பயன்படுத்தும் உள்ளூர்வாசிகள் அவற்றில் சிறிய மாற்றங்களை செய்வார்கள். வாய்ப்பு கிடைக்கும்போது இளம் வேர்களை கையாளுவார்கள். இது ஒரு சமூக முயற்சியாகும். கிழக்கு காசி மலையில் இரட்டை வாழும் ரூட் பாலம் இருக்கின்றது. இவை பல்வேறு வகையான கட்டமைப்பு வகைகளை காட்டுகின்றன. அடுத்ததாக எலிஃபென்ட் ஃபால்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். யானை அருவி எலிஃபென்ட் ஃபால்ஸ் இந்தியாவின் மேகாலயின் ஷில்லாங்கில் உள்ள ஒரு நீர்வீழ்ச்சியாகும். மண் மூடப்பட்ட பாறைகளின் டெல்களில் அமைக்கப்பட்ட 2 தொடர்ச்சியான நீர்வீழ்ச்சிகள் வழியாக மழை நீரோடை இறங்குகிறது. இந்த நீர்வீழ்ச்சிக்கான அசல் காசி பெயர் காஷத் வாய் படேங் கோஷிபு ஆகும். இது 3 படி நீர்வீழ்ச்சி என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர்கள் நீர்வீழ்ச்சிக்கு அருகில் யானை போன்ற ஒரு ராட்சச பாறையை கண்டபோது ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்த பெயர் உருவாகினது. இந்த பாறை 1897ஆம் ஆண்டு நிலநடுக்கத்தால் அழிக்கப்பட்டது. யானை நீர்வீழ்ச்சியின் முதல் வீழ்ச்சி ஒரு குதிரைவாலின் ஒரு எடுத்துக்காட்டு. முதல் வீழ்ச்சி மிகவும் பரந்த மற்றும் மரங்கள் மத்தியில் உள்ளது. இரண்டாவது இலையுதிர் காலம் மிகவும் பழக்கமானது மற்றும் குளிர்காலத்தில் பொருத்தமற்றதாகவும் இருக்கும். மூன்றாவது வீழ்ச்சியானது மிக உயரமானது மற்றும் திடீரென்று பார்வைக்கு வந்து எண்ணற்ற வடிவங்களை கொண்ட கூர்மையான பாறைகளின் மேல் வீழும்படி தெளிவான நீருடன் மிகவும் கண்கவர் தோற்றம் அளிக்கின்றது. இந்த எலிஃபென்ட் ஃபால்ஸ் ஷில்லாங்கின் புறநகரில் அமைந்துள்ளது. அடுத்ததாக டவுக்கி ஆறை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்தியாவின் மேகாலய மாநிலத்தின் மேற்கு ஜைந்தியா ஹில்ஸ் மாவட்டத்தில் உள்ள ஜைண்டியா மலைகளின் அடிப்பகுதியில் அமைந்துள்ள டவுக்கி என்ற சிறிய நகரத்தின் வழியாக பாயும் ஒரு நதியாகும். டவுக்கி ஆறு என்றும் உமன்கோட் என்று அழைக்கப்படும் உமன்கோட் ஆறு. இந்த நகரம் ஒப்பீட்டளவில் பரப்பானது மற்றும் இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் இடையே வர்த்தக பாதையாக செயல்படுகிறது. அதன் தூய்மை மற்றும் வெளிப்படையான நீருக்காக அறியப்பட்ட ஆற்றுப்படுகையும் அறியப்படுகிறது. இது இரு நாடுகளுக்கும் இடையேயான அதிகாரப்பூர்வமற்ற எல்லையை குறிக்கின்றது. டவுக்கி ஆறில் பங்களாதேஷை நோக்கி பாயும் நீரின் நிறம் பச்சை நிறத்திலிருந்து நீலமாக மாறுகிறது. நடுவில் டவுக்கி பாலமும் அமைந்துள்ளது. இது காசி ட்ரைபல் ட்ரெஸ்ஸும்பாங்க. இது நாங்கள் எல்லாரும் போட்டிருக்கோம். பிஹு நடனம் என்பது இந்திய மாநிலமான அசாமில் இருந்து பிஹு திருவிழாவுடன் தொடர்புடைய ஒரு உள்நாட்டு நாட்டுப்புற நடனம். அசாமிய கலாச்சாரத்தின் முக்கிய பகுதியாகும். இதில் நடன கலைஞர்கள் பொதுவாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள். மேலும் நடனம் விறுவிறுப்பாக அடிகள் மற்றும் விரைவான கை அசைவுகளால் வகைப்படுத்தப்படுகின்றது.
இந்த வீடியோ மூலிமா உங்களை மேகாலயா டூர் கொண்டு போனாப்பளாச்சு 3 முக்கியமான இடங்களை பார்த்தோம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ்.